மன்னார் கோவில் அப்படிங்கிற ஊர் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அம்பாசமுத்திரத்துல இருந்து தென்காசிக்கு போற ரூட்ல கீழாம்பூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் மன்னார் கோவில் அப்படின்ட்டு பேர். இந்த மன்னார் கோவில்ல உடைய ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு அப்படின்னு கேட்டா, இந்த மன்னார் கோவில்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவிலுடைய மூலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேத நாராயணர். அவர் தான் இந்த கோவிலுடைய மூலவர். வேதவல்லி புவனவல்லி அப்படிங்கிறது வந்து தாயாருடைய பெயர். வைகானச ஆகமத்துல இந்த கோவில் வந்து தினசரி பூஜை நடக்கிறது. குலசேகர தாழ்வார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இந்த ஊருக்கு வந்து சேவை செய்த ஒரு கோவில் தான் இந்த மன்னார் கோவில், ராஜகோபாலசாமி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். இங்க குலசேகர தாழ்வாருக்கும் ஒரு தனியா வந்து ஒரு சன்னதி இருக்கு. குலசேகர தாழ்வார் வந்து அவர் ராஜா பதவியை துறந்து இனிமே வந்து பகவானுக்கு தான் சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஊருக்கு வந்து நிறைய பாடல்கள் எழுதினார். அதனால இந்த கோவில் குலசேகர தாழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் அஷ்டாங்க விமானம், அது திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. அஷ்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்களை உடையது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த கோவிலினுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை, அப்படி 3 நிலையில 3 அடுக்கல வந்து சுவாமியை வந்து நாம வந்து தரிசிக்க முடியும். பழைய காலத்து ஓவியங்கள் எல்லாம், அதாவது பழைய காலத்துல, அதாவது இந்த மூலிகைகளை எல்லாம் வந்து தயார் பண்ணின அந்த பெயிண்ட் மாதிரி தயார் பண்ணதை வச்சு பல ஓவியங்கள் எல்லாம் இந்த கோவில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். அந்த காலத்துல ஒரு IAS ஆபீசர் இருந்தார், திருமலை அப்படின்ட்டு பேரு. அவர் இந்த கோவிலை பத்தி பிரமாதமாக கட்டுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியில ஜானகிராமன் சொல்லி ஒரு கணித பேராசிரியர் இருந்தார். அவரும் கொஞ்ச நாளைக்கு இந்த கோவிலோட ஈடுபாடு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்டி மாதிரி இந்த கோவிலுக்கு இருந்து இந்த கோவிலை வந்து பல விதமான உபகாரங்கள் இந்த கோவிலுக்கு செஞ்சு இந்த கோவிலை பிரபலப்படுத்தியதுல பேராசிரியர் ஜானகிராமன் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. இந்த கோவில்ல வந்து குலசேகர தாழ்வாருக்காக 2 சிறப்பு நிகழ்ச்சிகளை இந்த கோவில நடத்துறாங்க. அது வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த கோவில்ல சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவசியம் வரக்கூடிய ஒரு கோவில். கூட்டங்கள், பக்தர்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குலசேகர தாழ்வார் இங்க வந்து அவருடைய கடைசி காலத்துல இங்க இருந்து இங்கேயே வந்து அவர் பூர்த்தியானார். அதனால இந்த கோவிலை வந்து மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு குலசேகர தாழ்வாருடைய அவர் அவதார தினத்தை வந்து சிறப்பா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் வந்து முக்தி அடைஞ்ச அந்த நாளை வந்து அதையும் இந்த கோவிலை வந்து கொண்டாடுகிறார்கள். அவர் வந்து குலசேகர தாழ்வாரும் ஊர்வலங்கள் வரும்பொழுது, சாமி ஊர்வலம் வெளியில வரும்பொழுது அவரும் சேர்ந்து வரக்கூடிய பாங்கான விழாக்கள் எல்லாம் இங்கே நடைபெறுகிறது. கடனா நதி, தாமிரபரணி நதி, 2 நதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கோவில். வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இந்த கோவில். ஏன்னா புராண காலத்துல இந்த கோவிலை, இந்த இடத்தையே வேதபுரி அப்படின்னு அழைச்சாங்க. ராஜேந்திர விண்ணகரம் அப்படின்னு சொல்லி சோழர்களுடைய காலத்துல இந்த இடமானது அழைக்கப்பட்டது. ஆகவே மிக சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவில். ஸோ இந்த கோவிலை அவசியம் யாரெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராடோ, அதுவும் குறிப்பா அகஸ்தியர் அருவிக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி, குற்றால அருவியில போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை தரிசனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா 2 இடத்துக்கும் போகும்பொழுது இந்த கோவில்லையும் போய் பார்த்தோம்னா நம்முடைய பழமை என்ன, நம்மளுடைய கோவிலினுடைய அருமை என்ன, எப்பேற்பட்ட கோவில்கள் எல்லாம் நம்முடைய மன்னர்கள் கட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும்.